நாம கடுமையா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த ஜோடி நம்பர் 1 ப்ரோக்ராம்ல லட்சக்கணக்கில் ஜெயிக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என் உடம்புல இருக்கிற எல்லா நட்டு போல்டும் கலண்டரோன்னு நினைக்கிறேன் மோட்டோ. முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நமக்கு தான். அட நீங்க எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடினாலும் நண்பா, நான் பாங்க்லா டான்ஸ் ஆடினா நீங்க தோத்து போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தாண்டா மண்டையா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்க தாண்டா வாங்குவோம். ஏய், சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் கிடைக்கும். சொல்லுங்க, உங்கள ஏன் கூட பார்ட்னரா சேர்றதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கு? உங்களுக்கு பார்ட்னர்ல என்ன வேண்டி கிடக்கு? நீங்க ஒருத்தரே 4 பேருக்கு சமமாச்சே. பாக்ஸர் அண்ணே, நீங்க பாக்ஸிங்ல வேணா பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனா இது பாக்ஸிங் போட்டி இல்ல, டான்ஸ் போட்டி. அப்படியா? அப்படி என்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னா நீங்களும் ஆடக்கூடாது. இந்த என்னடா சொன்ன? இந்த நீ ஜோடி நம்பர் 1 காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இது ஒரு பெஸ்ட் டான்ஸ் காம்படிஷன். அதனால யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்க எல்லாம் உங்க திறமைய ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப கலந்துக்க போற ஜோடிங்களை மேடைக்கு அழைக்கிறேன். மோட்டு பத்லு, ஜெட்கா கசிட்டாராம், பொன்னுச்சாமி கண்ணம்மா, பபுல்கான், அப்புறம் சிங்கம், ஜான், அப்புறம் அவரோட தோழர்கள், அப்புறம் நம்ம பாக்ஸர், அப்புறம் உங்க ஜோடி எங்க? என்ன தனியா வந்திருக்கீங்க? எனக்கு பார்ட்னர் தேவையில்லை. நான் தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுவேன். மன்னிக்கணும், பார்ட்னர் இல்லாம இந்த போட்டியில நீங்க கலந்துக்க முடியாது. ஏன் சொல்றா, நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. என்ன சொன்ன? இந்தா வாங்கிக்க. ஜெயிக்கிறவங்க எல்லாரும் செமி ஃபைனலுக்கு போவாங்க. அப்புறம் அதுல ஜெயிக்கிற 2 பேரும் மட்டும் ஃபைனலுக்கு போவாங்க. இந்த வாங்கிக்க. யாரை என்ன அடிச்சுட்டாங்க? டாக்டர் காப்பாத்தே. டாக்டர் பிரமாதம், ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணீங்க. அதாவது டான்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா ஃபைட் பண்ணீங்க. இப்ப செமி ஃபைனலுக்கு போக போறது யாருன்னா நம்ம பிரமாதமான ஜோடி. அவங்கதான் டாக்டர் ஜெட்கா கசிட்டாரா. இன்னொரு ஜோடி நம்ம ஜான், அவங்களோட நண்பர்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சிங்கம், பபுல்காம் ஜோடி. கடைசியா போக போற ஜோடி யாருன்னா, ஆஹா ஆண்டவா, எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிரு. உனக்கு ஒரு தட்டு ஃபுல்லா சமோசா வச்சு நானே சாப்பிடுறேன். அட நம்ம மோட்டு பத்லு ஜோடி தான். லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். செமி ஃபைனல் ஆரம்பமாக போகுது. இது உங்களுக்காக.
கடவுளே, சிங்கம் சார் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு. நான் மட்டும் தனியா கலந்துகிட்டு இருந்தேன்னா இந்நேரம் இதுல ஜெயிச்சிருப்பேன். ஆனா இவனுங்களை வச்சுக்கிட்டு மெல்ல இருந்தாலும் வழங்காது. அந்த பபுள் கமுக்கு டான்ஸே ஆட வரல, இருந்தாலும் ஆடி ஆகணும்னு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அம்மா, ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. என்னையும் கொஞ்சம் டான்ஸ் ஆட விடுங்க. என்ன தொந்தரவு பண்ண? இப்ப நீங்க செமிஃபைனலோட 2வது ரவுண்ட பார்க்க போறீங்க. இந்த 2வது ரவுண்ட்ல மோட்டு பத்லு, டாக்டர் ஜட்கா கசிட்டாராம். ஸ்டார்ட் மியூசிக். எத்தனை தடவை சொன்னாலும் திருத்த மாட்டியா? மோட்டு ஏதாவது செய், இல்லனா அந்த சரியா சேவிங் பண்ணாதோ மார்க்க குறைச்சிருவான். வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. வணக்கம். இப்போ செமிஃபைனல்ஸ் முடிஞ்சது. இதுல இருந்து ஃபைனலுக்கு போக போற 2 ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் அப்புறம் அவங்க நண்பர்கள். இன்னொரு ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா மோட்டு பத்லு. Thank you. இந்த வாங்கிக்க. ஹலோ, நான் தான் ஜான் த டான். சொல்ற வழியை முடிக்கணும் டான். முதல் பரிசு 1 லட்சமும் நமக்கு தான். பத்தலும் நம்மள வின் பண்ண யாருமே இல்ல. இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் பேர் தான் பேட்மேன். ஆனா எல்லாரும் என்ன பேட்மேன்னு கூப்பிடுவாங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைக்காதீங்க. இப்ப இங்க 4 பக்கமும் காடு மட்டும் தான். பத்தலும் எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியும். ஏதாவது செஞ்சு அந்த டான் கிட்ட இருந்து பரிசை நாம தட்டி ஆகணும். சீக்கிரம் ஏதாவது யோசி. ஐடியா. ஏய் மோட்டு, சீக்கிரமா அந்த கழுத மேல ஏறி உக்காந்துக்க. நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். எப்படி? சீக்கிரம் போ போ. ஆமா. எப்படியாவது எங்களை அந்த ஃபைனலுக்கு கொண்டு போய் சேர்த்து உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. தள்ளு தள்ளு மோட்டு தள்ளு. போ, போ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ அடுத்ததா வர போறது ஃபைனல் ரவுண்ட். இதுல முதல்ல டான்ஸ் ஆட போறது ஜான் அப்புறம் அவங்களோட நண்பர்கள். போடா, வாங்கிக்க. இந்தா, வாங்கிக்க. இந்தா. பத்தலும் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியல. இந்த குட்டையை ஏதாவது பண்ணு. ஐடியா. டேய் பேட்மேன், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? வெறும் காலாட ஓடி வந்து எங்களை பிடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது காரை மறிச்சு அதுல லிஃப்ட் கட்டி எங்களை தோர்த்துற வழியை பாரு. இப்படி கட் அவுட் மாதிரி ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சீக்கிரம். நல்ல ஐடியா. சீக்கிரம். ஏய், வாய மூடுறா. இப்பவே நாம இங்க இருந்து கிளம்புறோம். காரை வச்சு சேஸ் பண்றோம். போலாம். ரைட். இப்ப எதுக்காக நாம அவனுங்களை துரத்தணும்? நம்ம பக்கத்துல தானே இருந்தானுங்க. லபக்குன்னு கப்பி இருக்கலாம்ல. என்ன முடிக்கிற அவங்கள. ஜானும் அவரோட நண்பர்களும் ரொம்பவே பிரமாதமா நடனம் ஆடினாங்க. ஆனா இந்த மோட்டு பத்லு எங்க போனாங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு அப்படி நிச்சயமா பயந்து ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். மோட்டு பத்லு ஒண்ணும் அப்படி பயந்து ஓடுற ஆளுங்க கிடையாது. சீக்கிரம் ஆரம்பிங்க. நான் ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியிருக்கேன். மோட்டு பத்லு டீம் இங்க வராததுனால இந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கான பரிசு அந்த 1 லட்சம் ரூபாய ஓரம்போ டாங்கியோட வண்டி வருது. मोटू और पतलू की जोड़ी
ना धेला ना दमड़ी ना कौड़ी रे मोटू और पतलू की जोड़ी ना धेला ना दमड़ी ना कौड़ी रे मोटू और पतलू की जोड़ी 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 ஆஹா சமோசா சூப்பர் ना धेला ना दमड़ी ना कौड़ी रे मोटू और पतलू की जोड़ी मोटू और இந்த நடன போட்டிக்கான பரிசை வாங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோட்டு பத்லு